Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. हरि ओम तत्सत् पंचदशी पन्नेण्डावदि अध्यायं ब्रह्मानन्दे आत्मानन्दः 65वदि श्लोकम् अलभ्यमानस्तनयः पितरौ क्लेशयेच्चिरम् लब्धोऽपि गर्भपातेन प्रसवेन च बाधते ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி இந்த அத்தியாயத்தில் இப்போ விசாரணை பண்ணி கொண்டிருக்கிற விஷயம் லோகத்தில் எல்லோருக்கும் அவங்கள மேலே தான் அத்தியந்த அதி பிரீத்தி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்கர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சத்சங்கத்தில் பார்த்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்ட இந்த உபதேசத்தினை குரு என்ன உபதேசம், உனக்கு பிரியமானதெல்லாமே உனக்கு துக்கம் கொடுக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். ஆனால் கேட்ட எல்லோருக்கும் இது பிடிக்கலை, புரியலை. யாருக்கு புரியுறதுன்னா சிஷ்யனாக இருக்கிறவனுக்கு குரு என்ன சொன்னான்னு அது ஃபைனல் வேர்டு அப்படின்னு எடுத்துக்கிறவனுக்கு விவேகத்தினால அவன் அதோடைய அர்த்தத்தினை கிரகிச்சுவான். ஆனால் இன்னொருத்தனை வந்து ஒரு விசிட்டராக வந்தா இல்லைன்னா ஏதோ கேள்விகள் கேட்டு கொஞ்சம் அவனுடைய இன்டலெக்ஷனை வளர்த்துக்கணும், ஜென்ரல் நாலேஜ் போல் அப்படின்னு சொல்லி குருவினே டெஸ்ட் பண்ணலாமனி அப்படியே பாவத்தோட விசிட்டராக அப்பப்போ வந்து போகிற வாதி, அவனுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறதே எல்லா இடத்துலையும் தப்பு கண்டுபிடிக்கிறது தான் அவனுக்கு வந்து பழக்கம். ஸோ அப்படிப்பட்ட அந்த வாதி அவனும் கேட்குறான், வரான். ஆனால் அவனுக்கு வந்து வேறு மாதிரி புரிஞ்சது. எப்படி புரிஞ்சது? உனக்கு பிரியமானதெல்லாம் துக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பாருங்க, ஆத்மா அதி பிரியம்னு சொல்லிட்டீங்க, அப்போது ஆத்மா துக்கம் கொடுக்கும் இல்லையா? பாருங்க, சின்ன வெரி ஈஸி தவறாக மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு. இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு வந்தார், இவ்வளோ நாளனேது அவனுக்கு உள்ளே ஏறலை. அவன் இன்னும் வந்து விஷயத்தினை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கறதுலையே இருக்கிறான். அதனால் பிரியமானதெல்லாம் துக்கம் கொடுக்கணும்னு சொன்னால், அப்போது அன்றைக்கி நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையே, குடிக்காரங்களுக்கு சொன்ன உதாரணம். அப்படி அவனு புரிஞ்சுக்கிட்டான் வேறு. சாராய சாப்பிட்ட வயிற்றில் பூச்செலை புழு எல்லாம் சத்தி போயிடும். அவனுக்கு நல்லது அவன் சொன்னது. இந்த காட்டினது அதுக்காக இல்லையே,
சரியா? அதனால அதிப்பிரியமான ஆத்மான்னு சொன்னால் அது துக்கம் கொடுக்குமே அப்படின்னு நினச்சி இருக்கிறவனும் அவனுக்கு புரியல. அதனால நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி, லோகத்தில் என் பிள்ளைகள், என்னோட பணம், சொத்து, செல்வம் இதெல்லாம் ஆனந்தம் கொடுக்கறது எனக்கு. ஆக்சுவலி ஆத்மா தான் கவுன ஆத்மா, முக்கிய ஆத்மா இந்த சுற்றி இருக்கிறவங்க தான். இப்படி தான் ஆர்குமெண்ட்டு நிறைய நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது இப்படிப்பட்ட அவங்களுக்கு அந்த குரு விவரிச்சிட்டு இருக்கும்போது 65வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, உதாரணம் கொடுக்க ஆரம்பித்தார் குரு. லோகத்தில் பாரு, நீ பிள்ளைகளும் ரிலேஷன் இதெல்லாம் சொல்கிறியே, பணமோ ஏதாவது எல்லாமே, குழந்தை இல்லாதவனும் துக்கப்படுறான், குழந்தை இருக்கிறவனும் துக்கப்படுறான். இப்படி இந்த பெற்றோர்களுக்கு துக்கம் அளவில்லாமல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று துக்கம், ஏதோ ஒரு துக்கம். அப்புறம் சரி, குழந்தை உருவாக்குறான், குழந்தைன்னு பேரன் இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கே குழந்தை நினைவச்சுக்கோங்க, கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அப்படி இருக்கும்போதும் அந்த சில மாதங்களை கூட எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வாட்டி டாக்டர்கிட்ட போகணும், எவ்வளோ கவனிச்சிட்டு இருக்கணும், அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், பேபி சிட்டிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆள் வேணும், குழந்தை பிறந்துச்சுன்னா, இப்படியெல்லாம் அது ஒரு பற்றி ஒரு கவலைன்னா வெளியில் ரொம்ப அளந்து துக்கப்படுற மாதிரி இல்லை, ஆனால் உள்ள ஒரு பதற்றம், அதை பற்றி கவலை இருந்துகிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு 8 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் எபார்ஷன் ஆகிடுது. அது அப்புறம் கவலை. இது 2 வாட்டி நடக்கலாம். சொல்கிறேன், எல்லாம் நடக்கிறது இல்லை உலகத்தில், ஏதாவது நடக்கலாம். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டானுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் நம்ம நினைக்கிற டைமுக்கு நம்ம நினைக்கும் போது அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாங்க. சில வீட்டில் பண்ணிக்கிறதே இல்லை. அது ஒரு மாதிரி பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கவலை கொடுக்குற விஷயந்தானே. அவனேதோ ஞானம் அடையணும்னு சொல்லி சந்நியாசம் போயிட்டான்னு அது வேறு விஷயம். ஆனால் இங்கே இருக்கிறான், ஆனால் எனக்கு கல்யாணம் வேண்டான்னா அது எப்பவுமே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் வாழ்க்கையில். நீ இருந்தால் குருக்கிட்ட இருக்கணும் நிரந்தரம், இல்லைன்னா தேச சேவை செய்கிறனே அதில் ஈடுபடணும், இல்லைன்னா நீ சந்நியாசம் எடுத்துக்கிட்டு போகணும். இது ஜென்ஸ் ஆகாது, லேடிஸ் ஆகாது, வேறு விதமாக நான் அப்படியே இருப்பேனேது உனக்கும் ப்ராப்ளம், அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம். வெளிநாட்டில் அது அவங்களுக்கு பெருசாக தெரியல ப்ராப்ளம். நமக்கு இங்கே கண்டிப்பாக அங்கே என்னென்னா அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா மாற்றுக்கோ அப்படின்னு சொல்லிதான். இப்போது ஒரு ஃபோனு ஒர்க் பண்ணுறது இல்லை, இதுக்கு இது சூட் ஆகலைன்னா, பெண்ணு தேஞ்சு போச்சுன்னா எடுத்து தூக்கி போடுன்னா. ஸோ இப்போ கல்யாணங்கள் எல்லாமே கம்பேட்டபிலிட்டி பார்த்து செய்யும்போதும் சரி அப்படி நினச்சா பிடிச்சிது. இது ரொம்பவே பேசிக்கிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் கூட சிலது செட் ஆகிறது இல்லை. ஒரு அம்மா சொல்கிறாங்க உண்மையாகவே, என்கிட்ட 2 பசங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2 பசங்களும் நல்லா படித்தவங்க தான், 2 பேரும் இது வேலை பண்ணுற திறமை இருக்குது, இது இன்ஜினியரிங் அப்படிலாம் நல்லா படித்தாங்க. ஒருத்தன் ஃபாரினில் தான் இருக்கான். எப்படியோ 2 பேருக்கு டைவர்ஸு. இனிமேல் பாருங்கள், அந்த பேரண்ட்ஸுக்கு நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்குமா? பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, படிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
எப்படியோ என்னமோ அடுத்த பக்கம் பற்றி நமக்கு தெரியாது. பையனோட அம்மா என்கிட்ட சொல்லி கேட்கும்போதும் இவங்க நல்லவங்களாக தான் நினச்சிக்கிறோம், நம்ம தெரியல. பட் வாட் எவர் மேபி. ஸோ இந்த காலத்தில் அந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி சரியில்லைன்னா மாற்றுக்கோ. இது சரியான விதம் இல்லை. சரி, நமக்கு விஷயம் வேறே. அப்புறம் சரி, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பிரசவிக்கிறது எவ்வளோ பாடு. அங்கே டைமில் மறுபடியும் ப்ராப்ளம், கஷ்டம்தானே, பெயின். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் சொல்கிறேன், நிறைய இன்னும் சொல்கிறேன். 66வது ஸ்லோகத்தில் ஜாதஸ்ய ஹி கிரஹரோகாதி கிரஹரோகா குமாரஸ்ய ச மூர்க்கதா உபநீதேப்ய வித்யத்வம் அனுத்வாஹச்ச பண்டிதே. சரி, அதெல்லாம் தாண்டிச்சோம். குழந்தை பிறந்துட்டான். ஜாதஸ்ய பிறந்தான். பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஜாதகம் பார்க்கணும், குண்டலினி எல்லாம் தயார் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பையனுக்கு, இந்த குழந்தைக்கு நாகதோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் இந்த ஜலதோஷம் இல்லை, ஜலகண்டம் இருக்கு. இப்படியெல்லாம் காட்டினா ஏதோ ஒன்று சொல்லுவோம். எல்லாமே 100% பக்கான்னு சொல்ல முடியும். சிலது சொன்னால் இவங்க தாங்க மாட்டாங்க, பணமும் கொடுப்பாங்க மாட்டாங்க, அடுத்த வாட்டி வரமாட்டாங்கன்னு ஓரளவுக்கு எதுதான் சொல்லி அனுப்பணும். இது என்னன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு பயம் உருவாக்கும். நல்லது நடந்தால் நடக்கும், இருந்துச்சுன்னா நடக்கும், இல்லையா? இல்லைன்னா நடக்காது. முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சிச்சுன்னா ஏன் அப்படி நமக்கு தெரியாமல் வச்சிருக்காருன்னு நினச்சி பாருங்க. இல்லைன்னா வாழ்கிற கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது பாருங்க. சரி, அப்போ அப்படியே பையனுக்கு பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜாதகம் எழுதி வச்சுக்கணும் இல்லை சார், அப்புறம் தேவைப்படுவேன்னா சரி, அங்கே இப்படியெல்லாம் சொன்னால் இப்போ அதுக்கு நீங்கள் மாதம் அந்த காளஹஸ்தி போயிட்டாங்க. நாகதோஷத்துக்கு சனிக்கு அங்கே எங்கள் தமிழ்நாடு வேறு இருக்குது. சில மாதம் இப்படி பண்ணிகிட்டே இருங்கோ, இத்தனை வருஷம் பண்ணுங்க எதுவும் சொல்லுவாள். அது நம்பி பண்ணிட்டு இருக்கும்போதும் என்ன பண்ணிட்டு இருந்தால் கூட உள்ள இது ஒரு எக்ஸ்ட்ரா இதுதானே. இன்னும் அதுக்கப்புறம் பல ரோகம் அவனை கொஞ்சம் அப்படி சரி பண்ணி வளர்த்தி பெருசு பண்ணுறதுக்குள்ள குட்டி குழந்தைனே. அதனால பாருங்கோ, ரோகம் இங்கே வேறு நினச்சிக்க வேண்டாம். பிறந்த உடனே வெளியில் டிஸ்சார்ஜ் ஆகும்போதே ஒரு கேலண்டர் சார்ட்டு போட்டு கொடுப்பாங்க. அடுத்த மாதம் இந்த ஊசி போட்டுக்கோங்க, அடுத்த மாதம் இந்த ஊசி போட்டுக்கோங்கன்னு அவனுக்கு அப்பா. அப்புறம் பூஸ்டர் டோஸு 5 இயர்ஸுக்கு அப்புறம். இதெல்லாம் ஜாக்கிரதை சார்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? தடுப்பூசி எத்தனை இருக்கு இப்போ தெரியுமா? புதுசு என்னென்ன வந்துச்சு நமக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது திரும்பி கிராண்ட் சன் சில்ட்ரன் பிறந்தா தெரியும். ரோகம் வரக்கூடாதுன்னு தானே. ஐயோ மறந்துட்டோம், ஒன்று போடலை, அப்போ அதுக்கு பிராய்ச்சித்தம் வேறு எல்லாம் அது ஓகே. அப்புறம் நடுவில் குழந்தைக்கு ஜுரம் வரும். இது சின்ன குழந்தைக்கு வந்த பாப்போம் நமக்கு கஷ்டம். தூங்கம் அது தூங்காதுன்னு அம்மாவுக்கு தூக்கம் இருக்காது, பேரண்ட்ஸ் தூக்கம் இருக்காது, எல்லாம் இது தூக்கத்தில் சகஜம்தான். சிலது ரொம்பவே கஷ்டமான வியாதிகள் எல்லாம் இருக்கும். சின்ன வயசில் ஹார்ட் வால்வு மாற்றணும், ஒரு வால்வு சரியில்லை, என்னென்னமோ இருக்குல்ல. சோமினியாக தேர் அது கண்ணு தெரியறதான்னு அது வரைக்கும் கொஞ்சம் கவனிச்சு காது கேட்கறதா. ஸோ இந்த மாதிரி
அதுக்கப்புறம் சரிங்க அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இவன் இப்போ குமாரன் ஆயிட்டான். குமாரனான நல்லா படிச்சுட்டான், கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான், ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்புறம் யங் பாய் டீனேஜர்லாம் அது வரும்போதும் இனிமேல் அதுக்கப்புறம் அவனும் மூர்க்கதா. அதுக்கப்புறம் கேட்காத குழந்தை 13 தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்காத மூர்க்கதை எல்லாம் ஏதாவது பண்ணும், ஏதாவது பேசும். அவன் கவனிச்சுட்டே இருந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்குள்ளே எதிர் பேசும். இப்போ சொல்லாத போயிடும், ஏதோ நேரத்துக்கு வரும். பொண்ணாவது பையனாவது எல்லாம் கஷ்டமாக இருக்கு. அதனால குமார் மூர்க்கதா, ஃபூலிஷ்னஸ். அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் உபநீதி ஆப்பி. அதுக்கப்புறம் படிப்பில் போயிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது. கிராஸ்பிங் கம்மி. யாருக்கு தெரியும் கிராஸ் பண்ணுவான்னு இல்லைன்னு. உபநீத்தே அப்படி உபநீத்தன்னா குரு கிட்ட கொண்டு போகிறது. அப்போ கூட அவித்யத்வாத் படிக்க முடியாது. அதனால அவனுக்கு எபிலிட்டி இல்லை படிக்கிறது. சொன்னால் இப்போ கவர்மெண்ட்டு இப்படியெல்லாம் பண்ணிது முன்னாடி. எபிலிட்டி இல்லைன்னு பரவாயில்ல, உனக்கு இன்ஜினியர் டாக்டர் சீட்டு கொடுக்க போவா. அதுக்கப்புறம் அவன் எபிலிட்டி இல்லாதவன் எப்படி படிப்பான், எப்படி அந்த தொழிலில் ஒரு நல்லவனாக இருப்பான். தொழில் தொழிலுக்காக வரல, பணத்துக்காக வருவானே. அதுக்கப்புறம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம். கிட்னி ரேக்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், ஏமாற்றி ஏதோ சொல்லி பண்ணலாம். பிளட்டு திருடுவாங்க ஹாஸ்பிட்டலில். பேஷண்ட் கான்ஷியஸ் இல்லைன்னா தே வில் டேக் அவே த பிளட். ஏன்னா ஒரு பிளட் பாட்டில் காஸ்ட்லி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போது எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் நடக்கும், ஏதாவது நடக்கும். எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி அவித்யத்துவம் இவன் படிப்பதில்லை. அதனால கொஞ்சம் சுமார் தான். ஆனால் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. இப்படியாவது ஆகலாம், அப்படியாவது ஆகலாம். அதுக்கப்புறம் சரி ஏதோ நல்லா தான் படிக்கிறான். பண்டிதே நல்லா படிச்சிட்டான், ஐஐடியில் படிச்சுட்டான், டிகிரி பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இல்லை பொண்ணுக்கு பையனு கிடைக்க மாட்டான். அதை சொல்கிறாரு இங்கே. அனுத்வாகா, கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பாடாக இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு இருக்கே இல்லையா, பசங்களுக்கு தெரியாது. பண்ணிக்கிறேன்னு யாரும் இப்போ லேட்டாக தான். அவங்க நோக்கம் என்னமோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா சில்ட்ரனு வேண்டான்னு சில பேர். அப்புறம் சில்ட்ரன் இருந்த ப்ராப்ளம். ஸோ அவங்க ப்ராப்ளம் இல்லை, பேரண்ட்ஸுக்கு தானே. அதுக்கப்புறம் அவனுக்கு கஷ்டப்படுவான். அவன் பையனால் அவனுக்கு கஷ்டப்படுவான். யாரும் எக்ஸப்ஷனே கிடையாது. இப்படி இன்னும் இருக்க கதை. இதெல்லாம் சொல்லி பயப்படுத்துறதுக்கு இல்லை. இதுதான் உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். விஷயம் என்னன்னா, அது மேலே சாஞ்சிக்காதே, அதுன்னு நம்பாதே. எது மேலே சாஞ்சிக்கணும், எதுன்னு நம்பணும், அதுன்னு நம்பும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அந்த முக்கியாத்மா சாட்சி అనేది நீ. அதுக்கு ஆக்சுவலி துக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த போயான அகங்காரி கவுனாத்மாகிற துக்கம். இப்போ நீ அதனை கிளைம் பண்ண விரும்புறியா, இதனை கிளைம் பண்ணிட்டு துக்கப்படுவியா? அதனை கிளைம் பண்ணிட்டு இது வச்சு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தால் துக்கப்பட மாட்டேன். துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் அது புரிஞ்சிக்காம இது கிளைம் பண்ணாமல் இருந்தால் நீ துக்கப்பட்டு தான் ஆகணும். இப்போ உனக்கு துக்கம் போடுமா முதல் முடிவு பண்ணு, நிர்ணயம் பண்ண. அவனுக்கு தான் இந்த டீச்சிங்கு. இல்லை எனக்கு துக்கம் போகாது சார், உங்களைக்கிட்ட அப்படி ஒரு மெடிசன் ஒன்றும் கிடையாது, என்னோடய துக்கம் வேறு, இப்படியானு நீ நினச்சிட்டா. இவனு தான் வாதி. இவர் குரு சொல்கிற விஷயங்களை டோட்டல்லி கான்ட்ரா வேறு விதமாக புரிஞ்சுக்குவான். அன்பழகன் கரண்ட் போயிடுச்சு, ஏதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமா பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் இருக்கு. பயணங்கள் முடிவதில்லை, துக்கங்கள் முடிவதில்லைன்னு வித்யாரண்ய சுவாமி வரும் விஷயம். அவர் ஏன் இப்படி சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேலை இல்லை, இவங்க சன்னியாசிகள்னால தான் புஸ்தகங்கள் இப்படி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் மெயின் டாபிக். இன்னைக்கு ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஏன் ஒருத்தன் இப்படி புரிஞ்சுக்கிறான், அதுதானே விஷயம். கேட்டவனுக்கு ஒருத்தன் இப்படி புரிஞ்சுக்கிறான், ஒருத்தனுக்கு குருவோட உபதேசம் வரமாக இருக்குது, இன்னொருக்கு குரு உபதேசம் அது சாபம் ஆகிறதுனா குரு சாபம் தரல. அந்த டாபிக் வரும். சரி, 67வது ஸ்லோகம். யூனश्च பரதாராதி தாரித்ர்யம் ச குடும்பினஹ பித்ரோர்துக்கஸ்ய நாஸ்த்யந்தः தனி சேன்மிரியதே ததா. இன்னும் மேலும் ச அண்ட் கண்டினியூஷன் இதெல்லாம். சரி, யூனஹா யவனம், அவன் நல்லா இப்போது அதை ஃபூலிஷ்னஸ்ஸாக இருக்கும்போதோ டீனேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கேட்க மாட்டான். ஸோ டீனேஜ் இப்போ கொஞ்சம் தாண்டதுக்கப்புறம் ஸ்லோலி நவ் இஸ் பிகமிங் அ ஜென்டில்மேன்னா அப்போ என்ன பண்ணுவான், பரதாராதிச்ச he will run behind the girls. அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லணும், விமனைசர் ஆகிடுவான். பரதாரன்னா ஸ்திரீ வியாமோகம். அப்படி போய் நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லா படிச்சுட்டு நல்லா படிறான்னு ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டா அங்கே அப்படி இருடான்னு சொன்னால் அங்கே குமாலம் போட்டு எங்கெங்கோ வெளியில் போய், ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சண்டே தே ஆர் அலோட் டு கோ அவுட். ஏன்னா சின்ன பசங்க இல்லையே, தே ஆர் ஸ்டடிங் இன் த யூனிவர்சிட்டி, பிக் இன்ஸ்டியூஷன்ஸு. பெங்களூரில் நிறைய இன்ஸ்டியூஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியோ உள்ளக்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் சப்ளை ஆகிறது, பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆர் கன்சியூமிங். எல்லாருன்னு சொல்லலை, பட் தேர் ஆர் plenty ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். பெரிய பேர் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே கூட அங்கெல்லாம் நடக்கிறது. அதே தான் கல்ச்சரு. இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் பெங்களூர், யூ ஆர் ஒர்க்கிங், earning a lot, then what for? Enjoy. போயிடும். இவ்வளோ நாள் நம்ம வளர்த்து செஞ்சு வச்ச இந்த விஷயம், கேரக்டரு, அது இது நம்ம என்னமோ பெருசாக சொல்லிக்கிட்டு போனால் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப ஈஸியில் டெம்ப்ட் ஆகிறது எவ்வளோ நிறைய இருக்குது. சுற்றி பார்த்தா மீடியா இருக்குது, சினிமா ஹால்ஸ் இருக்குது, மால்ஸ் இருக்குது, ட்ரிங்கிங் பூத்ஸ் ஆர் தேர், அண்ட் சீக்ரெட்லி ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள். இது பாய்ஸ் பண்ணாருன்னு இல்லை, ஏன்னா பாய்ஸுக்கு நாங்கள் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி தானே இவங்க நிறைய பேர் நாங்களும் வேலைக்கு போகிறோம், நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் செய்கிறோன்னு ஏதோ காட்டுறாங்க. திறமை இருக்குது தேசத்துக்கு, அது நல்லது கூட. 2047 விகசித்த பாரத்துக்கு அதெல்லாம் வேணும். பட் இன்னொரு பக்கம் இப்படி கூட ஆகலாம். ஐ மீன் அது கண்ட்ரோல் இல்லை, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இவனுக்குள்ள ஸ்ட்ராங் அந்த ஐடியல்ஸ் இல்லைன்னா போச்சு. இது எப்போ எழுதியிருக்காரு, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வித்யாரண்யர் எழுதியிருக்காரு. இது அப்போது சகஜம். அதனால் இப்போ சொல்லிட்டு எல்லாம் பயப்படுத்தலை. அப்போ என்ன பையனை பெங்களூர் அனுப்பணுமா வேண்டாமா சார்? பயப்படாது, அனுப்பு, நீ கவலைப்படாது. ಅನುಪಮೇರು ನೀ ಕವಲಪಡಾದು ಏನಗೇನ ಪ್ರಕಾರೇಣ ಕವಲಪಡಾದು. தட் இஸ் த பாட்டம் லைன். கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொன்னது போல். சரி, அப்படி அப்புறம் சரி அப்படி இல்லை, நல்லவனாக தான் இருக்கான், நல்ல பையன்தான். அப்பா அம்மா சொன்ன மாதிரி
ஒருத்தனை அதே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்புறம் சுற்றுவான், அவன் இஷ்டத்துக்கு சுற்றுவான். இன்னொருத்தன் வந்து நல்ல பையன், அம்மா அப்பா நீங்கள் யாருன்னு பார்த்து சொல்கிறீங்களோ நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு கொஞ்சம் வெரி சாஃப்ட்டு. ஓகே, குடும்பினக நல்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு நல்லா இருக்கான், பக்கத்துலேயோ அங்கே இங்கே இருக்கான். ஆனால் நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, தாரித்யம். இன்னொன்று என்ன, இந்த காலத்தில் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, விலைவாசி ஏறிச்சு சார், ஏறிச்சு. அப்போது எது முக்கியமோ வயிற்று சாப்பாட்டுக்கு அதிக செலவு பண்ணிக்கோ. என்ன போட்டுக்கணும் எவ்வளோ காஸ்ட்லி யாரும் கேட்கல, என்ன ஸ்ப்ரே அடிச்சுக்கணும் யாரும் கேட்கல, எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் கேட்கல, எத்தனை ஷூ வச்சுக்கணும்னு கேட்கல யாரும். இதெல்லாம் நீ பண்ணுறது தானே, எல்லாம் குறைச்சிக்கோ. சரி, என்ன சொன்னேன் சார், பட்ஜெட்டு பற்ற மாட்டேங்குது, தாரித்யம். சரி, அப்படி இல்லை சார், நல்லா தான் சம்பாதிக்கிறான், சேத் தனி, நல்லா ஒர்க் பண்ணுறான், ஹார்ட் ஒர்க்கு, அவனுக்கு மந்த்லி 1 lakh சேலரி அப்படி இப்படி. ஆனால் என்ன புரிஞ்சு எடுக்கிறாங்கோ, என்ன அவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா ஐடியில். எல்லோரும் நல்ல ஹார்ட் ஒர்க் டேலண்ட்னா தே வில் ஸ்குவீஸ் யூ. அப்படி நிறைய பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அனுப்பிச்சிட்டுறாங்க. இன்ஃபோசிஸில் வந்து அனுப்பிச்சாங்க, அங்கேருந்து அனுப்பிச்சாங்க, கூகுள் வந்து அனுப்பிச்சாங்க, எல்லோரும் அனுப்பிச்சிட்டாங்க. அவனுக்கு பிஸ்னஸ் ஆகிடுது. இப்படி எல்லோரும் அப்படி எவ்வளோ நாள் இந்த வேலை இருக்கும் தெரியாது, டவுட்ஃபுல். அப்படி தான் உலகம் மொத்தம் இந்த ஐடியில் வேலை பண்ணுறவங்க எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் அதனால கொஞ்சம் நாள் நல்லா கொஞ்சம் எதுவும் சம்பாதிச்சு அதை வச்சுக்கிட்டு அப்புறம் பொழைச்சிக்குவான், வாழாமே ஒன்றும் ஆகாது. ஆனால் இவ்வளோ படித்து அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி கட்டிட்டான், அவன் அப்போவே கல்யாணம் முன்னாடி வீடு கட்டிட்டான், இங்கே இப்படி எல்லாம் பார்த்தானே. అసలు உனக்கு வாழ்க்கையில் வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் ஃபார் யுவர் லிவிங், ஜீவித்தம் என்ன இவ்வளோதானா, அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் என்ன, இப்படி ஏதோ கொஞ்சம் முன்னு பின்னானா, நான் தர்மத்தோடு இருக்கானா, ஸ்டெடி ஃபாஸ்ட்டாக இருக்கானா, எனக்கு ஒரு தைரியம் சாகசம் இருக்கா ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வரணும். யாருங்க சொல்லி தருவாங்க, எங்கேருந்து வரும். அதனால தான் அடிக்கடிக்கு பேப்பரில் பார்க்குறோம் எஸ்ட்ராசிட்டிஸ், ஏதோ ஒரு விதமாக கமிட்டிங் சூசைட் ஆர் டூயிங் மர்டர். 2 days பேக் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இல்லை, நேராக பார்க்குறேன், பேப்பரில் வர்றதுக்கு பதிலாக விச் ஹேப்பன். எங்கள் கேம்பஸில் ஒரு ஓல்டு லேடி 80, then it came in the paper. Morning I am going to the class 10 o'clock, police are there, police van, everything is there near main gate. I didn't ask, I am கிளாஸுக்கு போகணும், டைம் ஆகிடுதுன்னு. அதுக்கப்புறம் வரும்போதும் கொஞ்சம் இருக்காங்க, அப்புறம் கேமராமேனு எல்லாம் இருக்காங்க, என்னமோ தெரியல எனக்கு. ஈவினிங்கு தெரிஞ்சது 82 years லேடி தனியாக இருக்கான். அதுக்கு ஒரு மேட் சர்வெண்ட்டுன்னு ஹெல்ப்புக்காக வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணி போனதாக இப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரில. சில்ட்ரன் ஆர் தேர் வேர் இன் ஃபாரின். இதில் இந்த தவறு நடந்திருக்கலாம். இந்த அம்மா வீட்டில் சில சொத்துக்கள் வச்சு இருந்துக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவான், இந்த வயசானவங்கன்னு இப்படி பண்ணி வாட் ஷி தட் பர்சன் வில் கெட், ஏதோ இருக்கு, எப்படியோ அதை எடுத்துகிட்டு போகணும் தானே. அதெல்லாம் வச்சுக்காமல் சிம்பிளாக இருந்திருந்தால் ஏதோ சாப்பாட்டுக்கு இவ்வளோ மட்டும் ஒரு ஃபோனு பேமெண்ட்டு போதுமே, எதுக்கு வச்சிருக்கணும்? வச்சிருந்தா இதில்லை. யாவத் வித்தோபார்ஜன சக்தः தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந ப்ருச்சதி கேஹே. மோஸ்ட் ஆஃப் தி எல்டர்ஸு ரொம்ப டிக்னிஃபைடு என்ன சொல்லுவாங்கன்னா, we don't want to interfere in their families. இன்டர்ஃபியர் ஆகலை,
பக்கத்தில் இருக்கலாம் இல்லை. ஸோ இவங்களும் இப்படி இருக்காங்க, நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் முடியலைன்னும் போது என்ன ஆகும், ஆளுன்னு வச்சுக்கிட்டோம். பட் வீட்டில் இன்னொரு ஆள் இருந்த இந்த ஆள் அப்படி பண்ணி போக மாட்டான் இல்லை. அப்படி என்ன அட்லீஸ்ட் நீ அங்கே இருந்திருக்கணும். ஓல்டேஜ் ஹோமில் அதையும் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோ, எவ்வளோ நாளைக்கு நீ பணம் வச்சுட்டு சம்பாதிக்கிறோம் அவ்வளோ நாளைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. வயசானதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கேர் இல்லை. நம்ம சேர்த்து வச்சது எனக்கு எப்போ தருவீங்க, எப்போ பிரித்து கொடுக்க போகிறீங்க, இப்படி எங்கெங்க அன்பு, பிரேம, குடும்பம், பெற்றோர்கள், மணி, காசேதா கடவுள்டா. மணி வேணும், எந்த அளவுக்கு. தர்மம் தேவையில்லை, அக்கறை வேண்டாம். சரி, அப்படி நடந்துச்சு. அதனால சங்கரர் சொல்லி அர்த்தமனர்த்தம் பாவய நேத்தியம். பணம் இருந்தால் உனக்கு ப்ராப்ளம் வரும். அர்த்தம் அனர்த்தம் பாவய நேத்தியம் நாஸ்தி தத சுக லேஷ சத்யம் புத்ராதபி ஜன பாஜாம் பீதிः சர்வத்ரைஷாம் விஹிதாரீதிः. 1700 years before itself சங்கரர் ஏதி வச்சாருன்னா உலகம் இஸ் லைக் தட். எந்த காலத்துலனா திஸ் இஸ் த வே த வேர்ல்ட் கோஸ். சர்வத்திர ஏஷா ரீதி, எல்லா இடத்துலையும் இதே தான். அதனால என்ன சொன்னார், பணத்துக்காக வாழாத, வாழ்கிறது கொஞ்சம் பணம் வேணும். இது எப்பவுமே உனக்கு ரொம்ப அது மேலே நீ இருந்தால் நீ ஏமாந்து போயிடுவேன். அதனால உன்னுடைய குழந்தைகள்னாலே புத்திராதபி ஜன பந்துகள் மித்திரர்கள், இப்போ அந்த சர்வெண்ட்டுக்கு நீ பணம் உள்ள வீட்டில் வச்சுருக்கிறதானே, எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது. அது பண்ணாமல் இருந்த ஒன்றும் இல்லைன்னு எதுக்கு தேவையில்லாமல் கொலை பண்ணுவானே. நம்ம ஹியூமனிட்டின் ஆஸ்பெக்டில் யோசிச்சா நாங்கள் தெரிஞ்ச சுந்தர் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, கை கட்டை வாய் கட்டியாச்சு, எடுத்துகிட்டு போகலான்னு உயிர் இது எடுக்கணும். தெரியல ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எதுக்காக அந்த அம்மா ஏதோ ரிவோல்ட் பண்ணான்னு வி டோன்ட் நோ. ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங். உயிருக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு மதிப்பு. பந்துத்துவம் பிளட் ரிலேஷனுக்கு மதிப்பு இல்லை. வாட் இஸ் திஸ் லைஃப்? ஏன் இது? அப்போது மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியது மனுஷத்துவம். முமுட்சத்துவம் கூட சொல்லலை, அது அப்புறம் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் இங்கே வந்தீங்க. பட் ஜென்ரலாக காமனாக பேசும்போது மனுஷத்துவம் கூட இல்லை. சரி, இவனும் நல்லாவே தனம் சம்பாதிச்சிட்டான். இன்னும் கதை நான் ஏதோ வேறு கதை சொல்லிகிட்டு இருக்கேன். திடீர்னு போயிட்டான். யாரும் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கிற ஒரு மனைவி இருந்து ஒரு 2 குழந்தைட்டு இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சான், வீடு கட்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. சடன்லி போயிட்டான். எப்படியோ போயிட்டான். மிரியத்தே. ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. போன வாரம் நான் எங்கே சொன்னேன், அந்த கிளாஸில் சொன்னேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். 24 years பையன் போயிட்டான். இன்னும் நிறைய இருக்கேன். ஃபாரினில் இருக்கான், பையன் போயிட்டான், ஒரு பெரிய பையனை. ஒரு குடும்பத்தில் 2 குழந்தை. அப்போ என்ன ஆகுமென்னா, அது இங்கே ஒரு சொல்லுற பேரண்ட்ஸுக்கு துக்கம். போயிட்டான்னு துக்கம் இல்லை, எப்படி இருக்கும் இவங்களை இருக்கும்போது. சின்னவங்களுக்கு போனால் என்னாவது சொல்லு, என்ன இது எவ்வளவு இந்த ஞானம் அந்த உள்ள ஊறி நிஷ்டை இருந்த தவிர தாங்கிக்க முடியாது. இட் மேக்ஸ் யூ பிரேக் டவுன், அப்செட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்க குழந்தைகள் சப்போஸ் வித்யாரண்ய சமயத்தில் லேடிஸ் வேலைக்கு போக மாட்டான். இப்போது அந்த குழந்தைகளுன்னு அந்த பொண்ணுன்னு இந்த அப்பா அம்மா இவங்களை பார்த்து வளர்த்தணும்.
அந்த காலத்தில் அவள் சட்டுன்னு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டான். அவங்களுக்கு அப்போது அதே அம்மா வீடு தான், இதே அம்மா வீடு தான். நம்ம வீட்டுக்கு அந்த தேடி வந்தான், நம்ம பையனுக்கு கொடுத்தோம். ரொம்ப பேசிட்டால் எமோஷனல் ஆகிடுவீங்க நீங்கள். அப்போது இது சொல்கிறாரு, திஸ் இஸ் த வே லைஃப். ஸோ ரெமிடி என்ன அப்புறம் சொல்லுவார். ஸோ இவ்வளோ சொல்லி எங்களை எமோஷனல் பண்ணி நீங்கள் அப்புறம் என்ன சார் அப்படி ட்ராஜடியோடு தான் சினிமா எண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் சுபம்னு சொல்லி அழகாக ஏதோ அது கல்யாணம் பண்ணி விட்டுருன்னா ஓகே வரும். சுகந்தாப்பா. இப்போ எங்கே சொன்ன உதாரணம் இங்கே எப்போ சொல்லியிருப்பேன், ஒரு மகாத்மானு ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்தை கூப்பிடுவாங்க. ஆனால் வீட்டு பசுமாடு வந்துட்டு போனால் எப்படி மங்களமோ, கொஞ்சம் நாளுக்கு ஆயிடுச்சு கிரகப்பிரவேசம் டைமில் இல்லைன்னா கூட எப்போ அந்த சாது மகாத்மா சாதுகள் நம்ம வீட்டில் அடி வச்சாவே நமக்கு மங்களமனு பல விதமாக. அது இப்போ கூட நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சுவாமிஜின்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒருத்தன் கூப்பிட்டா போனார். போனதுக்கப்புறம் பெரிய பணக்காரனால பெரிய பந்தா. அதனால் வீட்டுக்கு யார் விசிட்டர்ஸாக இப்படி வந்தாலும் நாங்கள் ஒரு ஆட்டோகிராஃபி லைக் ஒரு புஸ்தகம் வச்சுருக்கோம். அங்கெல்லாம் எழுதுவாங்களே, பிரைம் மினிஸ்டர் அங்கே போனால் அங்கே எழுதுவார், வேறு வெளிநாட்டு அப்படி வச்சுக்கிட்டா ஏதாவது எதுங்கோ சுவாமி அண்ணா இவர் எழுதிட்டார். தாத்தா இறந்து போவார், பையன் இறந்து போவார், பேரன் இறந்து போவான், கொல்லு பேரன் இறந்து போவான், இப்படி அப்படின்னு கைத்து போட்டார். உங்களுக்கே இப்போ தூக்கி வாரி போட்டுச்சு. இதென்ன மகாத்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க சார். நாங்கள் யாரும் கூப்பிட மாட்டோம். ஏதோ அங்கே வாசலில் இருக்க வச்சுட்டு ஒரு தாம்பூலம் கொடுத்துட்டு மாலை போட்டு சாமி ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரொம்ப நல்லவர். ஆனால் அது எவ்வளோ சத்தியம் உண்மை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஏன் சுவாமி இப்படி அமங்கலமாக எழுதிட்டீங்கன்னா, அமங்கலம் இல்லைடா, இப்படி நடந்த மங்களம் நினச்சி போவார். தாத்தா முன்னாடி போவார், நான் போகணுமென்னு நான் சொல்லலை, அவர் போகிற டைமுக்கு போவார். பார்த்து உங்களுக்கே புரியல. தாத்தா தான் முன்னாடி போகணும், தாத்தாவுடைய பையன்தான் அப்புறம் போகணும். இதுக்கு தலைகீழ் ஆயிடுச்சுன்னு இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி எவ்வளோ துக்கம். அது மங்களமா? இப்படி தான் ஒருத்தன். அதனால் சின்ன குழந்தை பேரன் பேத்தி தாத்தா பாட்டி முன்னாடி இறந்தும் போது என்ன ட்ராஜடி அது. ஆனால் நடக்கிறது, யூ கேனாட் அவாய்ட் இட். அனித்யமசுகம் லோகம் துக்காலயம் அசாஸ்வதம் అని த கிரியேட்டர் லார்ட் ஈஸ்வர கிருஷ்ணா பெரிய போர்டு வச்சார். உலகத்துக்குள்ள வரியா போர்டு படிச்சுக்கோ நல்லா. துக்காலயம், ஓ ரமணாலயம் இல்லை, துக்காலயமா? அது என்ன கடவுளுங்க? கிருஷ்ணன் ஈஸ்வரன் இப்படி சொல்லலாம் சொன்னாரே கீதையில், கேட்டியா? ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க, நீங்கள் படுத்துங்க. அதுதான் ஞாபகப்படுத்துகிறேன். துக்காலயம் அசாஸ்வதம், அனித்யம் அசுகம். உனக்கு விருப்பம் இருக்கா? வா உள்ள. சொல்லிதானே உள்ள போர்டு வச்சு. இப்போ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்? இதெங்க லைஃப் ப்ரோக்ராம், த எஜுகேஷன் ஃபார் த ரியல் லைஃப். சிறந்த வாழ்வு வாழ்கிறதுக்கான வகுப்புகள் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம் புதுசாக. உங்களுக்கு இன்னும் யாருக்கும் பேம்ப்ளெட்டு கொடுக்கல. அது என்ன சிறந்த வாழ்? கீழே இங்கிலீஷில் லைஃப் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். பாபா கிளாஸுக்கு வந்து நீ ரிச் ஆகிடுவே அப்படின்னு வருவான். வரட்டும் முதல்ல, அப்புறம் பிடிச்சிக்குவோம். அவனுக்கு பேச வேண்டிய விதத்தில் பேசி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சோப் போட்டி உட்கார், உங்களை எல்லாரும் உட்கார வச்சது போல எப்படி ஏமாந்துட்டு உட்காந்துருங்க. பாபம் மாட்டிக்கிட்டீங்க. அது உங்களுக்கு தான் தெரியணும். மாட்டிக்கிட்டானா தப்பிச்சுக்கிட்டானு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கு தெரிய வேண்டாம். சரி, இது கதை. அதனால் அந்தஹ நாஸ்தி, இந்த துக்கத்துக்கு பேரண்ட்ஸுக்கு பித்ரோஹோ நோ எண்ட். இது ஒரு அம்மா அப்பா பற்றி சொல்கிறாருன்னு இல்லை, இப்படி தானே ரிலேஷனு, இதோ அதோ அதோ இதோ
ம். எல்லாமே நான் நேராக கேட்டது தான் சிலது சொல்லுவேன். இன்னொரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகி போச்சு. அதுவும் பையன்தான், நல்லா வேலை பண்ணுறான், பெங்களூரில் எல்லாம் இருக்கேன். எப்படியும் அந்த ஃபெயில்யூர் ஆகிடுச்சு, அந்த அம்மா போயிட்டு அப்புறம் இன்னொன்று பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இருந்து கொஞ்ச நாள் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அப்புறம் என்ன தெரியாது, அந்த அம்மாவும் போயிடுச்சு. போய் டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். ஷீஸ் கோர்ட்டுக்கு போட்டு எனக்கு மாதத்துக்கு 50,000 கொடுக்கணும்னு கேட்குறான். அது எப்போ முடிஞ்சு எப்போ ஆகி அந்த பையனுக்கு மனசு சாந்தி வரும்? என்ன கதை? ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணாను. மாதத்துக்கு 50,000 நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொடுக்கணும்னு கோர்ட்டில் போட்டாச்சுன்னா கோர்ட்டு கெனாட் இமிடியட்லி அது போகும். கோர்ட்டு கேஸ் எங்கோ போட்டான், இவன் எங்கோ இருந்த என்ன படுத்தணும் படி வாங்கணும். சரி, அடுத்த பேஜுக்கு போகிறோம். இன்னும் ஏதாவது சொல்கிறாருன்னு சொல்லுவார். ஆயிடுச்சு, எக்ஸாம்பிள்ஸ் போதும், டூ மச்சாகவே இருக்கே. சரி, இப்படி சொல்லும்போது சார் முதல்ல கொஞ்சம் டாபிக் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்? இந்த உபதேசம் குரு இப்படி சொல்கிறது, இப்போ நீங்களே இதெல்லாம் பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு, எஸ், ஸோ வாட் இஸ் த ரெமெடி? ஹவு கேன் ஐ, எதுக்காக நான் இங்கே வந்தேன்? இந்த ரிலேஷன்ஸ் இது வச்சுக்கிட்டு இது பார்த்துக்கிட்டு இதில் இருந்து இப்படி போகிறதுக்கா, ஆர் எது எனி பர்பஸ் இருக்கா? எனக்கு விவேகம் உபயோகப்படுத்திட்டா நீங்கள் எல்லோரும் சமத்து. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு உங்கள் போக்கில் நீங்கள் போயிட்டே இருந்தால் அவனும் அவிவேகி. கேட்டான், இப்படி கேட்டவனுக்கு வரும், நல்லா புரிஞ்சுக்கணுங்க வரும், புரிஞ்சிக்காதவனுக்கு சாப்பமனி சொன்னோம். இப்போ இங்கே ஒரு கேள்விகள் அப்படிலாம், சார் குரு சாப்பம் கொடுப்பாரா? பிரம்மவித்தான குரு யாருன்னா கர்ஸ் பண்ணுவாரா? நாசனமாகி போயிடும், வீணாகி போயிடுன்னு சொல்லுவார்? ஒருக்காக சொல்ல மாட்டான். தபஸ்விகள் சொல்லலாம், யோகிகள் சொல்லலாம், கோபம் வந்துடும் அவங்களுக்கு. விஸ்வாமித்திரன் போல் ஞானி பண்ண மாட்டார், ஞானி பண்ண மாட்டார். அது சொல்கிறது 70வது ஸ்லோகம். பிரம்மவித் பிரம்மரூபத்வாத் ஈஸ்வரஸ்தே ஈஸ்வரஸ்தேன வர்ணிதம் யத்யத் ததைவ யத்யத் ததைவ ததைவ யத்யத் ததைவ ஸ்யாத் கூட இதில் வரணும். யத்யத் ததைவ ஸ்யாத். பரவாயில்ல, தக்கிட்டு தத் சிஷ்ய பிரதிவாதினோஹ. இங்கே நோஹோ தான் சொல்லணும், அது ப்ளூரல், நஹான்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சரி என்ன சொல்கிறேன்னா, அதனால் ஒருத்தனுக்கு இப்படி நடந்துச்சு, கேட்ட இன்னொருத்தர் இப்படி நடந்துச்சு. ஐ திங்க் குரு நாட் ஷவரிங் ஹிஸ் கிரேஸ். அவருக்கு பிடிக்கல, அவர் பார்ஷியல். அதனால தான் எப்போ பார்த்தா அவங்களே பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, என்னை பார்க்குறதே இல்லை, ஏதேதோ நினச்சிக்குவான். இப்படி இல்லை நினச்சிக்குவான், நினச்சிக்கிறது தானே, எப்படியாவது நினச்சிக்கலாம். ஃப்ரீடம் இஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், இல்லையா? பிரம்மவித் பிரம்மஸ்வரூபத்வாத் என்ன சொல்கிறோம் உபனிஷத்து? பிரம்மவித் பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மவித் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர், அவர் பிரம்மமாகவே இருந்து தான் பேசுகிறார். எல்லாருமே பிரம்மன்னு பாவிச்சு தான் பேசுகிறார். அப்படி சொல்லும்போதும் அவரே பிரம்மஸ்வரூபமாக இருக்கும்போதும் நேச்சுரல்லி ஈஸ்வரா. அவர் ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் போல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சக்கூடாது. இங்கே எதுக்கு ஈஸ்வரன்னா, இஸ் கேப்பபிள் எனஃப். என்ன கேப்பபிள் எனஃப்? இப்படி
தேன யத் யத் வர்ணிதம் தத் 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 சிஷ்ய பிரதிவாதினோகம். இவர் எப்படி என்ன சொன்னாரோ நீ கேட்டாய் புரிஞ்சுக்கிட்டன்னா உனக்கு சுகம், ஆனந்தம். எப்படி முக்கியாத்மா எல்லோருக்கும் அதிப்பிரியம். அந்த முக்கியாத்மா என்னன்னு அதோட குணங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோ. கவுனாத்மானுக்கு ஓட்டு போட்டுட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருக்காதுன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீ அப்படி இப்படி இப்படி பாசிட்டிவாக விவேக்கியாக இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும். அவிவேக்கியாக இருந்தால் உனக்கு நஷ்டம். அது நஷ்டம் தான் சாப்பம்னு சொல்கிறாருங்க. அந்த வார்த்தை நம்ம தப்பாக புரிஞ்சக்கூடாது. உனக்கு நஷ்டம் யார்? உனக்கு நீயே நஷ்டம் பண்ணிக்கிட்ட, உனக்கு நீயே செபிச்சுக்கிட்ட. அது கரெக்டு. சொன்னோம் ஈஸ்வரனை கூட யாருன்னு செபிக்க மாட்டார். அதனால் இந்த புராணங்களை கதலை பார்த்து சாபம் வரம், நாகதோஷம், நாகதேவத்தை கோபம், சனிக்கு கொஞ்சம் கோபம், அதனால் அப்படி பார்க்குறாரு சுக்கிரன். பாவம், அவருக்கு என்ன வேலை இல்லையோ? ஏன் ஒன்று பார்க்கணும், நீ அவ்வளோ அழகாக இருக்க என்ன? இப்படியெல்லாம் சொல்லுவான். அதே சொல்லும் போது பாரு சுக்கிரன் குரு இவங்க 2 பேருக்கு ஒத்துக்கலை, ஏதோ இப்படி பார்க்குறார். ஏன் இப்படி? யார் என்னதை பார்க்குறதப்பா சொன்னா? எல்லாம் ரிலேட்டிவில் இந்த குழப்பம் எல்லாம் இருக்கும். கீதா 2வது சாப்டரில் இதெல்லாம் பலது கேட்டு கேட்டு ரொம்ப குழப்பி இருக்கிறோம் நம்ம. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிശ്ചலா ததா கந்தாசி நிர்வேதம் யோகஸ்ய ச ஸ்ருதஸ்ய ச. இதை கேட்டு நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி டீவியேட் ஆகி உன் மைண்டில் ஸோ மெனி திங்ஸ். எப்போ அதெல்லாம் நீ மூட்டை கட்டி தூக்கி பக்கத்தில் வச்சிடையோ, என்னோடய உபதேசம் அப்போ தான் உனக்கு புரியும். ததா கந்தாசி, யூ வில் கிராஸ் ஓவர் திஸ் ரிலேட்டிவிட்டி. உனக்கு அப்போதான் பரம வைராக்கியம் வரும், நிர்வேதம். அந்த நிர்வேதம் வைராக்கியம் 2 நேற்றுக்கு சொன்னால், விஷாதத்தினால் ஒரு வைராக்கியம் சாஸ்வதம் கிடையாது. The dispassion which comes because of depression is not permanent. ஆனால் விவேகத்தினால் வந்த வைராக்கியம் சாஸ்வதம். The dispassion which comes out of the discrimination is the strong and useful. 2 வைராக்கியம் மாதிரி இருக்கும். அதனால் அதாவது அவங்களுக்கு வரும்னு பிரதிவாதினோ சிஷ்ய. ஒருத்தன் சிஷ்யஸ்தானம் சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் சிஷ்ய சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு த குரு. இன்னொருத்தன் ஜஸ்ட் விசிட்டர், லைக் கம்ஸ் அண்ட் கோஸ். தெர் இஸ் நோ ரிசெப்டிவிட்டி, தெர் இஸ் நோ அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆர் எனி திங், நோ கமிட்மெண்ட். ரெஸ்பெக்ட் யாருக்கு வேணும்? குரு என்ன பண்ணிக்குவார்? உன்னோட ரெஸ்பெக்ட் வச்சுட்டு. அதே போல் உன்னுடைய பூஜை, உன்னுடைய பக்தி வச்சு கடவுள் என்ன தான் பண்ணிக்க போகிறாரு? அவருக்கு என்ன குறைச்சல்? என்ன அவருக்கு என்ன குறைச்சல்? பீர்பல் கதையில் பீர்பல் சொன்னார், அக்பர் நீங்கள் யூ ஆர் கிரேட்டர் தேன் த காட்னா அப்படின்னு சொன்னால், அக்பருக்கு ஏன் அப்படி சொல்கிற பீர்பல்? அப்படி என்ன பாருங்க, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய ராஜ்யம்னா, யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் யூ வில் அபாண்டன் ஹிம் அண்ட் த்ரோ ஹிம் அவுட். நீ உன்னோட ராஜ்யத்தில் நீ அவனை தூக்கி வெளியே போனே பகிஷ்கரணம் பண்ணலாம். பட் த பூர் காட் கேனாட் அபாண்டன். யாருன்னே அவர் தள்ள முடியாது. அப்போ நீங்கள் தானே கிரேட்டு. பார்த்தீங்களா? ஸ்மால் சிம்பிள்ஸ். இது ஸ்டோரி என்ன புரிஞ்சது? கடவுள் யாருன்னு நம்மளே கர்சு பண்ண மாட்டான், வரமும் தர மாட்டான். உடம்பு கொடுத்தார், எக்யூப்மெண்ட் கொடுத்தார், சாஸ்திரம் கொடுத்தார், குருனே கொடுத்தார். படிச்சுக்கோ. இந்த அளவுக்கு உனக்கு அந்த அறிவு இல்லாமல் ஓட்டம் 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 நிறையா முடிய மாட்டேங்குதுன்ற. எப்போ முடியும்? நடக்க முடியாத போது முடியுமா? கேட்க முடியாம போது முடியுமா? என்ன எல்லாம் சரியாக இருக்கும்போது முடியலன்னா அப்புறம் முடியவே முடியாது.
அதனால் அதாவது அவனுடைய பாவம் அவனே மாற்றுறதுக்கு விரும்பலை. இது கீதா கிளாஸில் கூட 18th சாப்டரில் ஹூ இஸ் ராஜசிக கர்த்தா, வாட் இஸ் ராஜசிக கர்மா, தாமசிக கர்மா, ஹூ இஸ் த ராஜசிக தாமசிக புத்தி இருக்கிறவன்னா யார் அவனுடைய படிய நோஷன்ஸ்னு மாற்றுறதுக்கிறதோ விட்டு கொடுக்குறதோ தயாராக இல்லையோ அவனும் a headstrong person. அதனால்தான் they won't come to Gita class, because இங்கே அடிபடும். அதனால் ஒத்து மாட்டோம். அது கிருஷ்ணன் சொன்னாலும் சரி சார், we don't care, we want only the Guruvayurappa. Nicely we'll go and book a hotel and have a 1000 rupees தர்ஷனம் எல்லாம் கோல்மால் கொஞ்சம் பண்ணி ரெக்கமெண்டேஷன் அப்படி எல்லாம் போயிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வந்தான். நத்திங், ஒன்றும் வராது. அகங்காரம் ஜாஸ்தி ஆகும். யார் நஷ்டப்படுறது? ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, சரி ஏன் இப்படி இருக்கான்னா வரும் அந்த டாபிக், அதுக்கு காது சொல்லுவார். ஆனால் இப்போது அடுத்த 71வது ஸ்லோகத்திலோ யஸ்து சாட்சிணமாத்மானம் சேவதே பிரியமுத்தமம் தஸ்ய பிரேயான சாவாத்மா நனஷ்யதி கதாச்சன. ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நடுவில். என்னன்னா, குட், யூ ஆர் குட் கை, குட் கேர்ள், குட் பாய். எது சாட்சிணம் ஆத்மானம், எது பற்றி நம்ம முக்கியாத்மான்னு சொல்லி சத்தியம் சாரம் ஏகம் நித்தியம்னு சொல்கிறோமோ அது சாட்சி. இவ்வளோ பேசினோம் உலகம் பற்றி, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த முக்கியாத்மா சாட்சி ஆத்மானந்தான் நீ. எஹத்து யார் உண்மையாக இந்த விதமாக தான் சாட்சி ஆத்மான்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கிறா. முதல்ல குரு சொல்கிறார், சாஸ்திரம் சொல்கிறாரு, தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது இன்னும் என்ன நான் தான் அது என்ன சொல்கிறாரு, அது எப்படி நான் உணர்றது, எப்படி அந்த நிஷ்டையில் இருக்கிறதுன்னு சொல்லி அதே மனன நிதித்தியாசனங்கள் பண்ணுவான். சேவத்தே, சேவிக்கிறான். அது அப்படின்னா யூ சரண்டர் டு திஸ் தாட், இந்த நாலேஜ், இந்த ஞானத்துக்கு, இந்த ஆத்ம விசாரத்துக்கு ஐ டெடிகேட் மை செல்ஃப். வேறு ஒன்றும் பெருசாக சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. இது பண்ண உண்மையான சாதிப்பு. அதனால் நியூஸ் பார்த்து, மீடியா பார்த்து, அங்கே பார்த்து ஐயோ என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னென்னமோ ஜப்பிடி வித்யை எல்லாம் பிரேம மாயா. நீ வடி தவறுவே, கொடுக்காத, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. ஸ்ருதி, குரு வேர்ட்ஸ், குரு லார்ட்ஸ் வேர்ட்ஸ். அதனால தான் பகவத்கீதை நான் கோட் பண்ணுறேன். யாரோ ஒரு சன்னியாசி இப்படி சொல்லிக்கிட்டு போயிடுவார், அவர் பாட்டுக்கு இப்படி தான் சொல்லுவாருங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் வாங்க மாமி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி உலகம் எல்லாம் பண்ணிட்டு போனேன். ஸோ எஹத்து சாட்சின ஆத்மானம் சேவத்தே. இப்படி உத்தமம் பிரியம், ஐ லவ் மை செல்ஃப் பிகாஸ் என்னோடய ஸ்வரூபம் பிரியம், பிரம்மம், கான்ஷியஸ்னஸ், ஆனந்தம். அதனால் அந்த பிரியம் ஆக்சுவலி அதுதான் எங்காவது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி எல்லாத்திலும் காணப்படுறது. ஆனால் நீ ஏமாந்துட்டு அங்கேருந்து எனக்கு பிரியம் வருது, அதிகம் பண்ணணும், அவங்களால ஆனந்தம் வரணும், அங்கே இல்லை, உனக்குள்ள தான் இருக்குது. நீ சைத்தன்யம், அதெல்லாம் ஜடம். ஜடமான இட்லி, ரசகுல்லா, குலாப் ஜாமுனில் எப்படி ஆனந்தம் இருக்கும்? நான் கொடுக்குறேன். நாக்கு ருச்சி காட்டிச்சு, உடனே இது எனக்கு பிடிக்கும், இது அதான் ஏன்னா அது எல்லாம் பிடிக்கலன்னு ஏதாவது அது சொல்கிறது. கான்ஷியஸ்னஸ் அங்கே இருக்கு ப்ரெசென்ட்டு. ஆனால் எங்கெங்கில் நீ ஆனந்தம் வரதே அனே நினைக்கிறியோ அதெல்லாம் உன்னுடைய ஆனந்தம்தான். நீ தண்ணியில் போய் பார்த்து உன்னோட முகம், உனக்கு பிம்பம்
பிரதிபிம்பம் தெரிஞ்சது போல தான். அப்போ என்னாச்சு, தஸ்ய சேவதே பிரேயான் ஆத்மா, அசௌ பிரேயான் ஆத்மா, அது சேர்ந்து படுக்கும்போது அப்படி ஆயிடுச்சு. அந்த ஆத்மா வந்து டீரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவனை. கொட்டேஷன் என்ன, வேதெல்லாம் டியரன் நீ நினைக்கிறியோ, பிரியமானதெல்லாம் உன்னை துக்கப்படுத்தும். ஆனால் இந்த அத்தியந்த பிரியமான ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு துக்கம் போயிடும். அது என்ன சார் மேஜிக்? அதுதான் மேஜிக்கு. பிரியான் ஆத்மா அசோ, ஏன்னா அது வந்து கதாச்சனா ந நஷ்யதி. அங்கே டிக்ரீஸு கிடையாது, டெத்து கிடையாது, டிஸப்பியரன்ஸ் கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் லைக் தட். நான் இந்த சரீரத்திலிருந்து வியக்தப்படுத்திட்டு எக்கச்சக்கமாக அள்ளி அள்ளி கொடுப்பேன் ஆனந்தத்தை நடத்தவங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு எதிர்பார்க்கவே மாட்டேன், பார்க்க மாட்டேன். அது மகாத்மா, அது மகாத்மாவுடைய குணம், அது ஞானியோட லட்சணம். ட்ரை அப்படி இருக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு. இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு பெனிஃபிட்ஸ் வரும், போனஸ் வரும். சிலதெல்லாம் அப்படி தானே, நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இப்போவே சந்தோஷமாக கண்டென்ட்டோட சாந்தியோடு இருப்பேன். அதனால் இவன் இப்படி நம்பி செய்கிறவன். இப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாபிக் கொஞ்சம் நியூன்னா இதுக்கு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வேறு விதத்தில் எடுக்கிறாரு. என்னதுன்னா 72 பரப்ரேமாஸ்பதத்வேனா பரமானந்தரூபதாம் சுகவிருத்தி பிரீதிவிருத்தோ சார்வபௌமாதிஷு ஸ்ருதாம். ஓகே, ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஒரு நல்ல கேள்வி இதில் என்கொயரி என்னென்னா, பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பரப்பிரேமாஸ்பதத்வேன பரமானந்த ரூபதா. சரி, எது மேலே நீக்கு ரொம்ப க்ளோஸ்னஸ், அது பிரேமா, அதி பிரேமா இருக்கின்றதோ, பரம பிரேமத்தினால பரம ஆனந்தம் வரும். த ரேஷியோ, எவ்வளவுக்கு எவ்வளோ பிரேமையோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆனந்தம். இது லோகத்தில் இருக்கு அப்படி. என்ன புள்ளை மேலே, என்ன பணத்து மேலே, என்னோடய பேர் எது எனக்கு ரொம்ப, பட் அதை கொடுக்குறது அவனுக்கு அந்த அளவுக்கு. ஆனால் இப்படி சொல்லுது சாஸ்திரம், பரப்பிரேமாசதத்வேன பரமானந்த ரூபதா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லும் போது, சார்வபௌமாதிஷு, ஒரு எக்ஸாம்பிள், ராஜா. இப்போது ஒருத்தனை வந்து இப்போ மினிஸ்டராக இருக்கிறவன், எம்எல்ஏ இருக்கிறவன், நான் மினிஸ்டர் ஆகணும், ஏன்னா மினிஸ்டரான அந்த பதவி வந்துச்சு, அது மேலே எனக்கு இப்போ அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன், அது வெரி இம்பார்ட்டண்ட், என்னுடைய நோக்கம் அதுதான். எனக்கு நிறையா அங்கே பெனிஃபிட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படி. அதே போல் இங்கே ராஜா, இவன் ராஜா ஆகலை, ராஜா ஆயிட்டான். ஆனால் நான் வந்து இன்னும் அந்தந்த ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் ராஜா சாம்ராட் ஆகணும், எனக்கு இன்னும் ஆனந்தம் வரும். ஸோ அதி ஆசை, பிரேமன்னா அது மேலே எது எது நிறைய நீ ஆசிச்சு பிரேமிக்கிறியோ விரும்புகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஆனந்தம் வரும் அப்படின்னு தானே பண்ணுறோம் ஜென்ரலாக லோக்கத்தில். இது இப்படி தான் பிரீத்தி விருத்தி ஆனப்போ சுக விருத்தி, அதான் கருத்து. இது ஸ்ருதா இஷ்யதாம், இதுதான் சாஸ்திரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கே பிருஹதாரண்யக உபனிஷத்திலோடு இந்த இது டைப் ஆஃப் என்கொயரி. தென் நம்ம தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்த மீமாம்சாவில் கூட அதே தான். அங்கே குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்த பற்றி சொல்லும் போது சொன்னார் இல்லையா, அத்தனை ஆனந்தம் எல்லாம் சேர்த்து ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தம், இத்தனை மனுஷன் 100 மனுஷனுக்கு இருக்கிற ஆனந்தம், ஒரு தெய்வ மனுஷனும் கந்தர்வ மனுஷனும் அந்த மனுஷன் இன்னொன்று பृहस्पति இந்திர பிரம்மதேவன் வரைக்கும் போயிடுச்சு. குவான்டிஃபிகேஷன் ஆனந்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி பட் கடைசியில் அது மொத்தத்தினை மெல்டட் டவுன் டு ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஹதஸ்ய
இந்த பிரம்ம ஞானத்தோட கூடியிருந்து யார் எந்த டிசைருக்கு அடியாகாமல் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கானோ அவன் தாப்பா, அவன் ஆனந்தம் சொல்லி மாடாது. இப்படி தானே கேட்டிருக்கோம். ஆனால் இப்போது இது கேட்டதுக்கப்புறம் எப்படி இந்த விதமாக அது எப்படி அது விசாரணைக்கு எடுக்கும்போது 73 வந்து चैतन्य वस्तुकं चास्य स्वभावश्चेच्चिदात्मनः धीवृत्तिष्वनुवर्तेत सर्वस्वापि चितिर्यथा. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிதாத்மா முக்கியாத்மா வந்து அதுக்கு அது சைத்தன்ய ஸ்வரூபம். இப்போ இதில் தான் கேள்வி இருக்கு. இப்போ அது சைத்தன்ய ஸ்வரூபம் ஆனப்போ சேத் அப்போ ஆத்மா அது சுகஸ்வரூபம் கூட. அதுதானே உபனிஷத்து சொல்லுது. எது சைத்தன்யமோ அது ஆனந்த ஸ்வரூபம், சுகஸ்வரூபம். அது அப்படி இருக்கும்போது சுகம்ச்ச அப்போது இது ரெண்டுமே ஆத்மாவுடைய நேச்சர் சைத்தன்யம் ப்ளஸ் ஆனந்தம். அப்படி ஆக இருக்கும்போதோ தென் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து சித்தி யதா சித்தி கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லா இடத்துலும் ரிஃப்ளெக்ட், எல்லா இடத்துலும் தெரியுறது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. கான்ஷியஸ்னஸ் என்ன இங்கே இருக்கனேதே கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் பதம் வந்து சத்தன்னு சொல்லாமல் சித்தன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன படித்தோம்? சதேவ சிது சிதேவ சத்தனு படித்தோமே இல்லையா? படித்தோம் சார், படித்த போல இருக்கும், ஒரு காலத்தில் படித்தோம். அப்போது அதுக்கு இன்னும் கூட சேர்த்துட்டா சதேவ சித்து சிதேவ சது சதுச்சிதேவ ஆனந்தம். 3 தனி இல்லை அது. சரி, இப்போ 2 எடுத்துக்கிட்டோம். அதில் சித்து அண்டு ஆனந்தம். அது எல்லா இடத்துலும் இருப்புதலாக, எல்லா இடத்துலும் கான்ஷியஸ்னஸ் தான் வியக்தமாகிறது. இருப்புதலாக ஈஸ்னஸ். ஆனால் இந்த அப்போது நம்ம புத்தி விருத்தி கூட கான்ஷியஸ்னஸ் தானே வியக்தமாகிறது. புத்தியில் இப்போ விருத்தி வருதுன்னா அந்த விருத்தி எப்படி ரிஃப்ளெக்ட், கான்ஷியஸ்னஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த விருத்தி வேலை பண்ணுறது. மனோ புத்தி விருத்திகள் கொஞ்சம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். எல்லாம் வியக்தமாகும் போது புத்தியில் கூட. ஆனால் வெளியில் வியக்தமாகும்போது இது சத்து இருக்கு, உயிர் இல்லை, உயிர் வியக்தமாகலை, இருக்கு, உடம்பு இருக்கு. இப்படி உள்ளே போகும்போது மனசு இருக்குது. ஆனால் அங்கே தான் சைத்தன்யம் தாட் ரூபத்தில் வியக்தமாகிறதே. அதனால் சத்தியபூர்ணவனுக்கு இங்கே வித்தியாசம் இருக்குது, அங்கே வியக்தம் ஆகலை. அப்போது விருத்திஷு சர்வாஸ் எல்லாத்திலும் அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லி குரு சொன்னால் அனுவர்த்ததே தீவிருத்திஷு அனுவர்த்தது. அதெல்லாம் அங்கே எல்லாம் வியக்தமாகிறது. ஏன்னா அதே தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால. சில இடத்துல சத்தாக வியக்தமாகிறது, சில இடத்துல சத்து சித்தாவும் வியக்தமாகிறது. நம்ம சத்து சித்து ரெண்டும் நம்ம வியக்தம். இந்த கிளிப்பு ஒரு சத்து மட்டும்தான் இருக்குது, சித்து இதில் வியக்தமாகலை. இப்போது ஒரு கேள்வி, இதை மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். 74 ஒரு சந்தேகம் வரும். இப்படி சொன்னவங்களுக்கு எங்களுக்கு வரவே வராது சந்தேகம். அதுக்கு தான் வித்யாரண்ய சுவாமி அவர் கேள்வி மேலே கேள்வி எனக்கு விட்டுட்டார். மைவமுஷ்ண பிரகாஷாத்மா தீபஸ்தஸ்ய பிரபாக்ருஹே व्याप्नोति नोष्णता तद्वत् चितेरेवानुवर्तनम्. சந்தேகம் ஆக்சுவலி முந்தாவது ஸ்லோகத்திலே இருக்கு. இப்போ அதுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனால் அங்கே சந்தேகம் இருக்கிற போலும்
சொல்லலை. ஒருத்தன் இப்படி கேட்குறானே, அங்கே ஸ்ருதி இப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அது மட்டும்தான் சொன்னார். நம்ம படித்தது இப்போ வரைக்கும். எதுக்கு சந்தேகம் வரணும்னா பாருங்க, நான் சந்தேகம் என்ன சொல்லுவேன் சார், ஆத்மா சைத்தன்யம் அண்ட் ஆனந்தம் அது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆனால் பிரிக்க முடியாத போது இந்த புத்தியில் தி விருத்தி தாட்டில் வருது. தாட்ஸ் தானே நமக்கு சுகத்துக்கும் கொடுக்குறது. அங்கே ஏன் ஆனந்தம் மட்டும் அங்கே व्यक्तமாக மாட்டேங்குது? பிரம்மானந்தம் அதெல்லாம் இவ்வளோ நாள் சொல்லி 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 கூட எல்லோரும் அங்கேங்க பார்க்குறோம், தேடுறோம். எங்கே சார் அது இருக்கு? நீங்கள் சொல்லுங்க. நான் கேட்டுருக்கும் போதே கவலைப்பட்டுருப்பேன், அதுக்கப்புறம் கவலைப்படுவேன். எங்கே இருக்குது பிரம்மானந்தம்? எங்கே பார்க்கலையே. ஏன்னா புத்திக்குள்ளே கூட தாட்டில் பார்க்கலை. தூங்கினா எனக்கு ஒன்றும் தெரியல. சாஸ்திரம் அதுதான் எனக்கு காட்டி காட்டி அங்கே ஒன்றும் தெரியல, ஆனால் ஆனந்தம் இருக்குது. அதையும் என்னால் கிரகிச்சிக்க முடியல. பரவாயில்ல, கிளாஸுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு பிடிச்சிக்குவேன், புரிஞ்சுக்குவேன். அப்போது கேள்வி கேட்குறேன், கான்ஷியஸ்னஸ் व्यक्तமாகும் போது சைத்தன்யம் அங்கேயும் ஆனந்தம் व्यक्तமாகலை. பொதுவாக ஒரு மனுஷனும் பி ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப் இருக்கானா? இல்லையே. நம்ம சுகம் துக்கம் అనేది ரிலேட்டிவ். அது என்ன, அது டச் மீ நாட்டு கொஞ்சம் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எலியேட்டு, அதுக்கப்புறம் இப்படி நம்ம எக்ஸ்பேண்டிங் ஷ்ரிங்கிங். எங்கே சார் ஆனந்தம் இருக்குது? அதுதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வேலை ஜாப் மாற்றிட்டார், இன்னொரு இடத்துக்கு போனால் இன்னொரு சுவாமின்னு மாற்றிட்டார், இன்னொரு ஒய்ஃப்னு மாற்றிட்டேன், இன்னொரு ஹஸ்பண்டுன்னு இன்னொரு தேடுறேன். ஏன்னா இங்கே இல்லைன்னு தானே தேடுறேன், ஆனந்தம் வேணும்னு. அதனால் சரி அங்கேயுமே கிடைக்கல. அப்படி போகும்போது போர்டு பார்த்தா வெளியில் என்னமோ இங்கே யாரோ பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு நாள் வந்து உட்காந்துட்டேன். இங்கே தான் ஏதோ பிரம்மானந்தம், நீ தான் ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்தம் வெளியில் இல்லை, நீ தான் கடன் கொடுக்குற, இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பான். புரியல. 5 வருஷம் படித்தானோ எல்லாம் படித்தானோ இல்லைனோ கேட்டுக்கிட்டு போகிறோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அப்படி கேட்டால் டைரெக்டாக எங்கே ஆனந்தம் व्यक्तம் ஆகலையே, நான் இருப்பதெல்லாம் தான் இருக்கேன் நான் இருக்கேன்னு தெரியுது, ஆனால் ஆனந்தம் எங்கே இருக்கு? திஸ் quest is there or not? பட் நடுவில் சுவாமிக்கு பூஜை பண்ணதுனால ஆனந்தம் வந்துச்சா? சுவாமிஜி பூஜை பண்ணதுனால கொஞ்சம் பயம் போடுது. ஏன்னா இவனுக்கு சொல்லி வச்சு ஏதாவது பண்ணுவார், நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இருக்கு, உடம்புக்கு இப்படியெல்லாம் இருக்குது. அது தவிர ஆனந்தத்தினால் யாரும் பூஜை பண்ணல. ஏன் விஷயம் புரியல. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி உபனிஷத். எனக்கு புரியல, எனக்கு எட்டலை. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க இதெல்லாம். அப்படின்னு சந்தேகம் வருமே, வந்துச்சு. இப்போ அதுக்கு பதில் கொடுத்தார் இந்த ஸ்லோகத்தில் 74 படித்ததில். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒருவேளை அப்படி சந்தேகம் வந்தால் ஏன் ஒன்று தான் వ్యక్తமாகிறதே, இன்னொன்று వ్యక్తமாகலைன்னா, ஒன்று వ్యక్తமாயிடுச்சு இன்னொன்று వ్యక్తமாகாலே అనే దానికి సాక్షి ఆత్మలో ప్రాబ్లం இல்லை, புத்தி விருத்திலோ ப்ராப்ளம். எப்படி உதாரணம் கொடுக்குறாரு பாருங்கோ. உஷ்ணம் இருக்குங்க, வீட்டில் ஒரு விளக்கு வச்சோம், கரண்ட் இல்லாத டைமில் எப்படியோ ஒரு விளக்கு வச்சா விளக்குடைய வெளிச்சம் அந்த ரூமு முழுசாக தெரியும், ஓரளவுக்கு எல்லாம் பரவி தெரியும். ஆனால் அந்த விளக்கில் இருக்கிற சூடு எல்லா இடத்துக்கும் வருதா? ரொம்ப நெருங்கி கொஞ்சம் வச்சா கொஞ்சம் சூடு தெரியுது, உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் சூடும் இல்லையே. எக்ஸாக்ட்லி லைக் தட். இப்போ அப்படி சொன்னதுனால, அப்படி இருக்கிறதுனால இங்கே உஷ்ணம் இங்கே வரலையே, வராதனால நெருப்பில் உஷ்ணம் இல்லைன்னு சொல்லுவியா? சரி, எவ்வளோ சிம்பிள் எக்ஸாம். சேம் வே கான்ஷியஸ்னஸ் వ్యక్తமாகிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சாத்விக விருத்தி கம்மி இருக்கு, ராசிக தாமசிக விருத்திகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால உனக்கு தெரியலே தெரியலேன்ற. அதுக்கு தான் சாதனா.
ஏன் பகவான் அவ்வளோ சாத்விக சாத்விக சாத்விகன்னு மூணு 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 பிரித்து 16 ஆரம்பித்தது 18 கூட கண்டினியூ பண்ணுறாரு. புரியுதா இப்போது? பாருங்க, அதுக்கு தான் இது எல்லாம் படித்தாதான் அது என்ன புரியும். திஸ் இஸ் எ டீப்பர் ஸ்டடி. இது சாதாரண சொன்னேன்ல, பிஹெச்டி. பஞ்சதசி கேட்குறது படிக்கிறதுன்னா பிஹெச்டி. அப்போது முடிச்சிடுறோம். உஷ்ண ஏவம், இது எப்படி சந்தேகப்படாதன்றார். ஏவம் மா, டோன்ட் டவுட் இன் திஸ் வே. உஷ்ண பிரகாஷாத்மா தீப. உஷ்ணத்தினி பிரகாசத்தினி ரெண்டுத்தினி வச்சிருக்கிற அந்த தீபம், அது தஸ்ய பிரபா கிருஹே வியாப்னோதி. உஷ்ணதா ந, உஷ்ணத்தை வரலங்க. தத்வத், அதேபோல் சித்தேஹே, எந்த சாட்சி ஆத்மா கான்ஷியஸ்னை பற்றி பேசுகிறோமோ அதில் அதே போல் இங்கே அனுவர்த்தத்தை என்றார். அதே போல் அனுவர்த்தத்தைன்னா அப்போ இருக்கங்க வெக்தமாகிறது. மீடியா சரியில்லை, மீடியான்னு சரி பண்ணிக்கோ. ஃபோன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோ. அந்த மீடியா எல்லாம் நம்ம ஆப் அப்டேட் பண்ணிக்கிறது எல்லாம் தெரியுது. இதை எப்படி அப்டேட் பண்ணுறது? அதுக்கு தான் பஞ்சதசி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.